அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நம்மளுடைய இஸ்லாமிய வருட பிறப்பான ஹிஜ்ரி 1447 ஆண்டு தொடங்கிவிட்டது. இந்த இந்த மாதம் வந்து முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ்வுடைய மாதம் ஷஹருல்லா என்று நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதற்கு ஹிஜ்ரி என்று எதற்கு பெயர் வந்ததென்றால், அந்த மாதத்தில் நிறைய பேர் வந்து ஹிஜ்ரத் செய்தார்கள் அந்த காலத்தில். அதனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மஷூராவின் அடிப்படையில் ஹிஜ்ரி என்று பெயர் வைத்தார்கள். முதல் மாதம் வந்து முஹர்ரம் மாதம் என்றும் அறிவிக்கப்பட்டது. அந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றபொழுது அங்கே யஹூதிகள் எல்லாம் நோன்பு பிடித்திருந்தார்கள். நாயகம் அவர்களிடம் கேட்டார்கள், எதற்காக நோன்பு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். அப்போ வந்து யஹூதிகள்லாம் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமை பாதுகாப்பதற்காக, அவருடன் ஈமானிய முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காக, சமூகத்தை பாதுகாப்பதற்காக கொடுங்கோலாட்சியான ஃபிரோனை நைல் நதியில் மூழ்கடித்து பாதுகாத்தான். அதற்கு அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் வந்து இந்த 10வது நாள் பிறை 10 அன்று நாங்கள் நோன்பு இருக்கிறோம் அப்படின்ட்டு யஹூதிங்க சொல்கிறாங்க. உடனே நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களை விட நாங்கள் வந்து நோன்பு இருப்பதற்கு தகுதியானவர்கள், சிறந்தவர்கள் என்று சொல்கிறாங்க. சஹாபிகளிடம் 10வது நாள் ஆஷுரா அன்று நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதனுடன் நான் 9வது நாள், அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் 9வது நாளும் நான் நோன்பு இருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் 9வது நாள் நோன்பை தாஷுவா என்றும் 10வது நோன்பை ஆஷுரா என்றும் நாம் கூறுகிறோம். இந்த நோன்பில் வந்து நாம் வந்து அதிகம் துவா கேட்க வேண்டும். எவ்வாறு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரோனிடமிருந்து அல்லாஹு தாலா காப்பாற்றினானோ, அதே மாதிரி நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திற்காக நாம் அழுதழுது நாம் துவா கேட்க வேண்டும். நாம் அந்த நாள் யார் ஒருவர் அந்த நாள் முழுவதும் தன்னுடைய சொந்தங்கள் என்றால் தாய், தகப்பன், சகோதரர்கள், சகோதரிகள், உறவினர்கள், உற்றார், நண்பர்கள் அனைவருக்கும் அதிகமாக செலவழிக்க வேண்டும். சிறிதும் கவலைப்படாமல் நாம் செலவழிக்க வேண்டும். அவ்வாறு செலவழித்தால் அல்லாஹு தாலா இந்த வருடம் முழுவதும் நாம் செலவு செய்யும் அளவு நமக்கு பர்க்கத்தும், அந்த செல்வத்தில் பர்க்கத்தும், நமக்கு ரிஸ்கில் பர்க்கத்தும் அல்லாஹு தாலா அவசியம் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலாவிடம் நாம் வந்து அதிகம் துவா கேட்க வேண்டும். நம்முடைய பாவங்களை எண்ணி துவா கேட்க வேண்டும். பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த பாவங்களை எண்ணி அதை திரும்பவும் அந்த பாவங்களை செய்ய மாட்டோம் என்று நாம் உறுதி பூண்டு அல்லாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். எவ்வாறென்றால், நாம் ஒரு கார் வந்து டிரைவ் செய்துக்கிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அவ்வாறு நாம் டிரைவ் செய்யும் பொழுது அந்த ஒரு வழி பாதையாக போகிறோம். ஆனால் அந்த பாதை சரியான பாதை இல்லை நம்மளது அப்படின்னோடனே நாம் என்ன செய்கிறோம், உடனே யூடர்ன் எடுத்து நம்ம வேறு பாதை வழியாக வருகிறோம். ஆனால் அந்த வேறு பாதை வழியாக வரும்பொழுது அந்த நாம் விட்டு வந்தோமே தவறான பாதையை நாம் திரும்பி பார்க்கிறோமா? அதே மாதிரி தான் நாம் வந்து ஏதாவது ஒரு பாவம் செய்தாலும் அந்த பாவங்களை எண்ணி நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த பாவங்களை நாம் செய்ய மாட்டோம் என்ற மன உறுதி கொண்டு அல்லாவிடம் நாம் மன்னிப்பு கேட்டால் அவசியம் நம்மளுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பார் இன்ஷா அல்லாஹ். நானும் நீங்களும் நம்மளுடைய பாவங்களுக்காக மன்னிப்போம். நம் உற்றார் ஒருவரிடம் சேர்ந்து இந்த புது வருடத்தை நாம் நல்லபடியாக செலவு செய்தும் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்காக நாம் அழுது துவாவும் கேட்போம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.